இங்க ஒருத்தர் ரொம்பவே கஷ்டப்பட்டு பிசினஸ் பண்ணி ஒரு பணக்காரரா ஆயிருப்பாரு. ஆனா அவரோட வைஃப் இவர்கிட்ட பணம் அதிகமா சேர்ந்துருச்சு. சோ அதனால இவரு வேற எந்த பொண்ணு கூடயாவது அஃபேர்ல இருக்காரான்னு சொல்லிட்டு இவங்க சந்தேகப்பட்டுட்டே இருப்பாங்க. அவரு புதுசா ஒரு ஜவுளி கடை ஓபன் பண்ணிருப்பாரு. அதை பாக்குறதுக்காக அவங்க வைஃப் போறாங்க. அங்க ஒரு சேல்ஸ் கேர்ள் வந்து கண்ணாடி பாத்துட்டு இருப்பா. அதை பார்த்து இவங்களும் ஏன்டி இந்த மாதிரி மேக்கப் போட்டுதான் என் புருஷனை வளைச்சு போட பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பயங்கரமா திட்டி அடிச்சிடறாங்க. அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டும் அந்த கடையில தான் வேலை செய்வாரு. இப்ப அவர் தான் வந்து அந்த பொண்ணை சமாதானப்படுத்துறாரு. இந்த விஷயம் அந்த பணக்காரருக்கு தெரிஞ்சதுமே என் வைஃப் அப்படிதாமா சந்தேக பேர் வழி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ வேலைக்கு வரவே தேவையில்லாமா, மாசம் மாசம் நானே உனக்கு காசு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப இந்த பொண்ணு உங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவருக்கு எவ்வளவு நல்ல மனசா இருந்தா என்ன வேலைக்கு வராமலே சம்பளம் தராருன்னு சொல்லிட்டு சொல்றா. இப்படியே பேசி பேசி அந்த பணக்காரரை இந்த பொண்ணு லவ் பண்ண ஆரம்பிச்சிடறா. இப்ப இந்த ஹஸ்பண்ட் காரணமே நேரா அந்த பணக்காரங்க கிட்ட போயிட்டு என்னுடைய வைஃப்க்கு உங்க மேல லவ் வந்துருச்சு, அதனால நீங்களே அவளை வச்சுங்க, எனக்கு ஏதாவது பேசி செட்டில்மெண்ட் பண்ணி அமுச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். இவருமே இங்க நடந்ததை ஜோசியர் கிட்ட சொல்லி நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஜோசியரும் அவ்வளவு தானே வந்தா, அதனால கட்டிக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ அதனால அந்த ஹஸ்பண்ட் காரனுக்கு ஏகப்பட்ட பணத்தை கொடுத்துட்டு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதை பார்த்து அவரோட பையனுமே ஒழுங்கா இருந்த அப்பாவை இப்படி சந்தேகப்பட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ண வச்சிட்டியாமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்து திட்டிட்டு இருக்கான்.